திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முன்னாள் வங்கி ஊழியர் வீட்டில் 5 சவர நகை மற்றும் 5,50,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சிவசுப்பிரமணியன் குடும்பத்தினர் புதன்கிழமை இரவு வீட்டு மாடியில் உள்ள அறையில் தூங்கியுள்ளனர். அப்போது பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் கீழ்த்தளத்தில் உள்ள படுக்கை அறையில் இருந்த பீரோவில் இருந்து நகைகளையும் பணத்தையும் திருடிச் சென்றனர். இதுகுறித்து மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மாவட்ட தடயவியல் துறையின் உதவியுடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. உயர் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட மத்திய பிரதேச மாநில போபால் மத்திய சிறையில் சீனாவின் ட்ரோன் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 40 கிராம் எடையுள்ள சீன ட்ரோன் சிறையின் பி பிளாக் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக சிறை காவலர்கள் தெரிவித்துள்ளனர். சிறையில் மொத்தம் 69 கைதிகள் உள்ளனர். சிறைக்குள் சீனாவின் ட்ரோன் எப்படி வந்தது என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே செண்பகராமன் புதூர் பகுதியில் உள்ள தனியார் பிளைவுட் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றும் பிளைவுட் நிறுவனத்தில் திடீரென தீ பிடித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. கடலூர் மாவட்டம் சிறுப்பாக்கம் அருகே ரேஷன் கடை அமைத்து தர பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றப்படாததால் கிராம மக்களே நிதி திரட்டி தற்காலிக நியாய விலை கடையை அமைத்துக் கொண்டனர். சிறுப்பாக்கம் அடுத்துள்ள மாக்குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு நியாய விலை கட்டிடம் கட்டித்தரக் கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் செவிசாய்க்காததால் கிராம மக்களே வீடுதோறும் 1,500 ரூபாய் நிதி திரட்டி 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து தற்காலிக நியாய விலை கடையை அமைத்துள்ளனர். வீட்டுக்கு 1,500 ரூபா சேர்த்து இப்போ 3 லட்ச ரூபா நாங்கள் வரி சேர்த்து ஒரு தற்காலிகமாக ஒரு ஷெட்டு அமைச்சு அதில் தான் நியாய விலை கடை வச்சுருக்கிறோம். எங்களுக்கு கட்டி கட்டடம் வேணும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி அருகே பொம்மிடி வாரச்சந்தையில் 1,50,00,000 ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து மாடு, கோழி போன்றவைகளை விற்பதற்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. பல்வேறு பகுதிகளில் இருந்து 1,200க்கும் மேற்பட்ட ஆடுகளும் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் சென்றனர். சராசரியாக 10 கிலோ எடை கொண்ட ஒரு ஆடு 8,500 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டன. வாரத்தில் 90 மணி நேரம் ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என LNT நிறுவன தலைவர் SN சுப்பிரமணியன் பேசியதாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வீடியோவில் ஊழியர்களிடம் எவ்வளவு நேரம் மனைவியின் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் என்று கேட்பது போல உள்ளது. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட ஊழியர்கள் பணியாற்ற விரும்பினால் மகிழ்ச்சி அடைவதாகவும், ஏனெனில் அந்த நாளில் கூட தான் வேலை பார்ப்பதாகவும் சுப்பிரமணியன் பேசுவது போன்று வீடியோவில் உள்ளது. பணி நேர விவகாரத்தில் இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியை தொடர்ந்து SN சுப்பிரமணியனின் வீடியோ சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் கரும்பு அறுவடை செய்யப்பட்டுள்ளதால் பிற மாவட்டங்களில் இருந்தும் கொள்முதல் செய்ய கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வந்திருப்பதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து சிபி ஆதித்யா செந்தில்குமார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் 7,78,296 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று கூறினார். மாவட்டத்தில் தேவை போக பிற மாவட்டங்களிலிருந்து இங்க வாங்கிட்டு போறாங்க. அதற்கு அந்த மாவட்டத்தின் அலுவலர்கள் இங்க கூட்டுறவுத்துறையுடன் இணைந்து இந்த கொள்முதல் செஞ்சிட்டு இருக்காங்க. மார்கழி கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மலச்சந்தையில் பூக்களின் விலை சற்று அதிகரித்துள்ளது. புதன்கிழமை அன்று கிலோ 1000 ரூபாயாக இருந்த மல்லிகைப்பூ விலை 1,400 ரூபாயாக உயர்ந்தது. 450 ரூபாயாக இருந்த பிச்சிப்பூ விலை 1,100 ரூபாயாகவும், 400 ரூபாயாக இருந்த சம்பங்கி 450 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. முல்லைப்பூ கிலோ 800 ரூபாய், அரளிப்பூ 300 ரூபாய், ரோஜா 250 ரூபாய், வாடாமல்லி கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியரை தாக்கிய போதை ஆசாமியை மாணவர்கள் அடித்து விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் புகுந்த போதை ஆசாமி ஒருவர் பாடம் நடத்தி கொண்டிருந்த சுப்பிரமணியன் என்ற ஆசிரியரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் போதையில் தகராறு செய்தவரை பள்ளியிலிருந்து வெளியேற்றி அவரை சரமாரியாக தாக்கினர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
சென்னை மாநகராட்சியின் 15வது மண்டலத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாநகராட்சி அதிகாரிகள், கவுன்சிலர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை OMR சாலையில் சோழிங்கநல்லூரில் உள்ள மாநகராட்சி 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன் ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். சர்வதேச அளவிலான ஸ்திரத்தன்மையற்ற நிதி சூழல் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் 3வது நாளாக வீழ்ச்சியுடன் நிறைவு பெற்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 528 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து 77,662 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. அதேபோல தேசிய பங்குச்சந்தை நிப்டியும் 0.63% வீழ்ச்சியை சந்தித்து 23,550 புள்ளிகளில் நிலை பெற்றது. கார்ப்பரேட் வருவாயில் ஏற்பட்ட ஸ்திரத்தன்மையற்ற சூழல், அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகித மாற்றம் இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலித்ததாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே கோபிநாத சுவாமி கோவில் திருவிழா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. கோட்டூரில் நடைபெற்ற பந்தயத்தை தேனி MP தங்க தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தட்டான் சிட்டு, தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, நடுமாடு, பெரியமாடு என்று 7 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. கோட்டூரிலிருந்து டொம்புச்சேரி வரையில் 8 கிலோமீட்டர் வரையில் நடத்தப்பட்ட போட்டியில் 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடின. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்காவில் புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் அதிபர் கொள்கையில் நிலவக்கூடிய நிச்சயமற்ற தன்மை, எதிர்பார்த்ததை விட அந்நாட்டில் மத்திய வங்கி கொண்டு வந்த வட்டி விகித மாற்றங்கள் உள்ளிட்ட காரணங்களால் டாலர் வலுவடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 85 ரூபாய் 93 காசுகள் வரை வீழ்ச்சியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை தற்போது 152 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. எனினும் அங்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. 50 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 18 பேரும், 135 செவிலியர் இருக்க வேண்டிய இடத்தில் 51 பேர் மட்டுமே பணியாற்றுவதாக பாமக கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்ட சிறைச்சாலையில் கைதியை பார்க்க சென்றவர்கள் ரீல்ஸ் பதிவு செய்து இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். காவல்துறையினரின் பரிசோதனைக்கு பிறகு சிறைச்சாலைக்குள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் சிறை கைதிகளை பார்க்க செல்வோர் தின்பண்டங்கள், உணவு, செல்போன் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செல்போனுடன் உள்ளே சென்ற நபர் ஒருவர் கைதியை சந்தித்த போது அதனை ரீல்ஸாக பதிவு செய்து வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.